எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி குக்கரில் பாஸ்மதி ரைஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அடுப்புலங்க குக்கர் வச்சு குக்கரில் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் இங்கே நமக்கு லைட்டாக காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிரியாணி இலை, அதே மாதிரி 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூடவே 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சாய் ஜீரா, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்ம செய்யக்கூடியது முட்டை பிரியாணி, அதனால் மசாலா நமக்கு கம்மியாக தாங்க சொல்லும். காரத்துக்காக இங்கே 2 பச்சை மிளகாயை நான் கீரவே கிடையாதுங்க, அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல் இந்த பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வதங்கி வர்ற மாதிரி வதக்கிக்க போகிறோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம் லைட்டாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு. இங்கே நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரம், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதே போல் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பிரியாணி மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வெங்காயத்தில் போட்டு கலந்துக்க போகிறோம். இங்கே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காரத்துடைய அளவை கூட்டிக்கலாங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா கரிஞ்சிடாத மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இங்கே 4 அவிச்ச முட்டையை இந்த மசாலாலேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம முட்டையை இந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ரை பண்ணுறதுனால முட்டைக்குள்ளேயுமே நமக்கு அந்த சாறு இறங்கி முட்டை சாப்பிடும் பொழுது நல்ல சுவையாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். முட்டையை போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் முட்டையை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம இனிமேல் மற்ற பொருட்கள் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃப்ரை பண்ண எல்லா முட்டையுமே தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமாங்க இப்போ பிரியாணிக்கான மற்ற பொருட்களான புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள், இதை நல்லா கழுவிட்டுங்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸு தக்காளி, இது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்துங்க நல்லா கலந்துக்க போகிறோம். நம்ம இது மாதிரி புதினா, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மசாலாவை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை குக் பண்ணும் பொழுதுங்க நமக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் குக்கரோட அடிப்பகுதியில் பிடித்திருந்தது. அது எல்லாமே நமக்கு லூஸ் ஆகி நல்லா மசாலா ஒன்றா சேர்ந்து வரும். இது மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டுங்க நீங்கள் குக்கரில் வெயிட் போடாமல் மூடி போட்டுங்க ஒரு 5லேருந்து 7 செகண்ட் போல் விட்டுருங்க. ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மசாலா சூப்பராக பாருங்கள் நல்லா ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, தக்காளியுமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நமக்கான பிரியாணி மசால் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பிரியாணிக்காக தண்ணி சேர்க்க போகிறோங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால 1.5 கப் அளவு தண்ணி போதுமானதாக இருக்குங்க. 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. ஒரு முறை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்குங்க. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டு கலந்துக்கலாம். இது மாதிரி நம்ம கலந்ததுக்கப்புறமாங்க இந்த தண்ணி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் பாசுமதி அரிசியை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா நமக்கு இங்கே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை
தண்ணியில் 15 நிமிஷமாக ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம வந்து குக்கர் மூடியிலங்க கேஸ்கட் விசில் ரெண்டுமே இல்லாமல் இந்த மூடி வச்சுங்க, மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு இது மாதிரி சாதம் வந்து ஓரளவுக்கு வந்து குக்காகி கிடச்சிருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டுங்க, நம்ம ஏற்கனவே ரெடியாக வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையை வந்து மேல்புறத்தில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலக்க தேவையில்லைங்க. ஏன்னா வந்து முட்டை ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் இது மாதிரி மேல்புறத்தில் வச்சுட்டுங்க மூடி போட்டு 2 விசில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இது மாதிரி செய்கிறதுனால இந்த பிரியாணியோடைய மசால் பூரா வந்து நமக்கு முட்டையில் இறங்கி நல்லா கிடைக்கும். இது மாதிரி முட்டையை வந்து போட்டதுக்கப்புறமா இதை வந்து தம் ஃபீல் வந்து நமக்கு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னாங்க, ஒரு சின்ன வாழை இலையங்க நல்லா 2 புறமும் கழுவிட்டுங்க இது மாதிரி இந்த முட்டையோட மேல் பகுதியில் வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டுங்க. இப்போ மூடி போட்டு இதை வந்து 2 விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2வது விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான முட்டை பிரியாணி ரொம்பவுமே சுலபமாக குக்கரில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க 2 விசில் விட்டு எடுத்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ புஷ் போயிடுச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் மூடியை திறக்கும் பொழுதேங்க நம்ம வாழை இலையை போட்டு தம் பண்ணதுனாலங்க நமக்கு நல்ல அந்த வாழை இலையுடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், அருமையான முட்டை பிரியாணி குக்கரில் ரொம்பவுமே சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து குக்கர் மூடியை திறந்து அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பிரியாணியை வந்து எடுத்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்குங்க. அவ்வளோதான். ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை பிரியாணியை சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவுமே சுலபமான, அதே சமயத்தில் ரொம்பவுமே கம்மியான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. குக்கரில் ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த முட்டை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.